நம்மளோட இந்த பயணம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காடு வரை செல்லும் சென்னை பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் இருந்து சரியாக இரவு 9:30 மணி அளவில் ஆரம்பிக்குது. மறுநாள் அதிகாலையில் 4:30 மணி அளவில் கடும் குளிரில் நாம் கரூரை தாண்டியும் காலை நேரத்தில் திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பகனியை கடந்தும் சென்று கொண்டிருக்கிறோம். சுமாராக காலை 7 மணி அளவில் நாம் உடுமலைப்பேட்டையை வந்தடைந்தோம். இப்போ நாம் உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆட்டோ மூலமாக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கிருந்து காலை சுமார் 7:40 மணி அளவில் மறையூர் பஸ்ஸில் பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். பஸ் மெதுவாக உடுமலைப்பேட்டையிலிருந்து மறையூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. போகிற வழியில் ஏராளமான விவசாய நிலங்களையும் அதன் அழகான காட்சிகளையும் பார்த்தபடி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளோட பஸ் இப்போது மெதுவாக மக்கள் வசிக்கும் இடங்களில் இருந்து ஆனமலை டைகர் ரிசர்வுக்குள்ளே நுழையுது. இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் தமிழ்நாடு அரசால் பாதுகாக்கப்படுற ஃபாரஸ்ட் ஆகும். இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமாராக 1479 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரந்து விரிந்துள்ள மலைக்காடுகள் ஆகும். இந்த காடுகளில் புலி, ஏசியன் எலிஃபண்ட்ஸ், லெப்பர்ட், கவுர், பியர், தார், சிங்கவால் குரங்கு, மேலும் 300க்கும் மேற்பட்ட ஸ்பீஷியஸோட வீடாக இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் இருக்குது. இப்போ நாம் ஆனமலை டைகர் ரிசர்வில் கடந்து சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரள அரசால் பராமரிக்கப்படுகிற மலை மற்றும் காடுகள் நிறைந்த பகுதியாகும். இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் சுமார் 90.44 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரந்து விரிந்துள்ள பகுதியாகும். இங்கு யானைகள், சிறுத்தை, சாம்பார் மான், புள்ளிமான், எருது, கரடி, முள்ளம்பன்றி போன்ற விலங்குகள் இருக்குது. இப்போ நாம் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியை கடந்து மறையூர் என்னும் சிறிய நகரத்தை வந்தடைந்துள்ளோம். மறையூர் ஆனைமலை மலைத்தொடர்ச்சிக்கு நடுவே உள்ள ஒரு அழகிய மலை நகரமாகும். இப்போ நாம் நம்மளோட இந்த முதல் நாள் பயணத்தை முடிச்சிட்டோம். மறுநாள் காலையில் சுமார் 6 மணி அளவில் கடும் குளிரில் மறையூரில் இருந்து முருகன்மலை என்கிற ஒரு மலையை வந்தடைந்துள்ளோம். இந்த மலையின் 4 புறங்களிலும் ஆனைமுடி மலைத்தொடரின் அழகிய காட்சிகளையும் மலையின் அடிவாரத்தில் மறையூர் நகரத்தின் அழகிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மலையின் மேல் டால்மென்கள் அங்கும் இங்குமாய் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதை பற்றி விரிவாக இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம். காலையில் சன்ரைஸை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சுமார் 30 நிமிடங்கள் காந்தலூர் நோக்கி பயணம் செஞ்சு ஹனிராக் எனப்படும் இடத்தை வந்தடைந்துள்ளோம். வானுயர்ந்த பாறை இடுக்குகளில் தேனீக்களின் கூடுகளையும் தேனீக்களையும் இங்கு காணலாம். இந்த இடம் பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கின்ற மலைத்தேனையும் வீட்டிற்கு வாங்கி செல்லலாம். மேலும் சில கிலோமீட்டர்கள் பயணம் செய்தும் ஒரு சிறிய வாக்கிங்க்கு பிறகு நாம் வந்திருக்கும் இடம்தான் இந்த நியூ பிரம்மரம் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ஆனைமலை மலைத்தொடரின் அழகிய காட்சிகளையும் ட்ரீ ஹவுஸ் மற்றும் நீர்நிலைகளையும் பாருங்கள். சில்லென்ற சுத்தமான காற்றுடன் அமைதியான சூழல் இருக்கும் இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும். மேலும் 500 மீட்டர்கள் வாக்கிங் செஞ்சு நாம் வந்திருக்க இடம்தான் இந்த ஓல்டு பிரம்மரம் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல ஆங்காங்கே ட்ரீ ஹவுஸ்களும் வியூ பாயிண்ட்டுகளும் இருக்குது. மேலும் இந்த இடத்துல ஏராளமான தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய சினிமாக்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரூபாய் 20 என்ட்ரி டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக மேலும் சில கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம் ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்கை வந்தடைந்துள்ளோம். ஸ்ட்ராபெரி வளர 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் தேவைப்படுகிறது.
மேலும் லேசான குளிரும் லேசான சூரிய வெப்பமும் மிதமான ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. இந்த காந்தலூர் பகுதிகளில் இத்தகைய பருவநிலை நிலவுவதால் இங்கு ஸ்ட்ராபெர்ரி பயிரிடப்படுகின்றன. இந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்தை பார்த்த பின் இங்கு விவசாயிகள் விற்கும் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ், சாக்லேட் போன்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸை நாம் வாங்கி செல்லலாம். இப்போ நாம் ஸ்ட்ராபெர்ரி ஃபார்மிங்கை பார்த்துட்டு மேலும் சில கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஜாக்ரி ஃபேக்ட்ரியை வந்தடைந்துள்ளோம். இப்பகுதிகளில் விளையும் கரும்புகளை இங்கே கொண்டு வந்து மெஷின் மூலம் ஜூஸாக எடுக்கிறாங்க. அந்த ஜூஸை ஒரு கொதிகல்லில் போட்டு சூடு பண்ணும்போது பாகாக மாறுது. மேலும் அந்த பாகை காய வைத்து உடைக்கும் போது வெல்லமாக கிடைக்குது. இங்கு சாதாரண ஜாக்ரி, சுக்கு மற்றும் சாக்லேட் மிக்ஸ் பண்ண ஜாக்ரின்னு சேல் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜாக்ரி ஃபேக்ட்ரியில் இருந்து சில கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம் ஆனக்கொட்டப்பாரா அப்படின்ற ஒரு பகுதியை வந்தடைந்துள்ளோம். இந்த பகுதிகளில் ஆங்காங்கே டால்மன்ஸ் எனப்படும் பழங்கற்கால கல்லறைகள் இருக்கின்றன. இந்த பகுதி மக்கள் இவற்றை முனி அறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழங்கற்கால ஆதி மனிதர்கள் புதைக்கப்பட்ட சமாதிகள் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டு முதல் 14,000 ஆண்டுகள் வரை முற்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லறைகள் கேரள அரசால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆனக்கொட்டா பாறாலேருந்து சில கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம் மீண்டும் மறையூரை வந்தடைந்தோம். இன்றைய பயணம் இதோட முடியுது. மறுநாள் காலையில் சுமார் 7 மணி அளவில் நாம் மறையூரில் இருந்து உடுமலைப்பேட்டையை நோக்கி பஸ்ஸில் பயணத்தை துவங்கினோம். சுமார் 40 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம் அமராவதி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்தடைஞ்சோம். மேலும் 1 கிலோமீட்டர் நடைப்பயணம் செஞ்சு அமராவதி அணையை வந்தடைந்தோம். இந்த அமராவதி அணை அமராவதி ஆற்று மேலே கட்டப்பட்டுள்ள பெரிய அணையாகும். இந்த அமராவதி ஆறு இந்த அணை துவங்குற இடத்துலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் முன்னாடி சின்னாறு மற்றும் பாம்பாறு ஆகிய 2 ஆறுகள் இணையும் இடமான கோட்டாறு எனும் இடத்திலிருந்து உருவாகுது. இந்த அமராவதி ஆறு இந்த அணையை கடந்த பின் பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கரூர் அருகில் காவிரி ஆற்றோடு சேருது. இங்கிருந்து நம்மளோட காந்தலூர் பயணம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.